வணக்கம். வெல்கம் டு ஈட் வித் மீ. இந்த சீரீஸில் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜொமேட்டோலேருந்து ஆர்டர் போட்டு அதுலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுவேன். இதுதான் இந்த சீரீஸோட ஐடியா. ஸோ இன்றைக்கி எங்கேருந்து ஆர்டர் போட்டிருக்கேன், என்னென்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் தருவேன். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இங்கே டெல்லியில் இருக்கேன். ஸோ டெல்லியில் யாராவது இந்த மாதிரி வந்து ஃபுட்டு ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சாப்பிட்ற ஃபுட் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கிறிஸ்டன் என்னென்ன ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்னா, ஒரு ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து ஒரு ஐல மீன் ஃபிஷ்ஷு. ஐல மீன் ஃபிஷ் ஃப்ரை பார்க்க சும்மா பலன்னு இருக்குது பாருங்க. ஒரு ஐல மீன் ஃபிஷ் ஃப்ரை, இதை கொஞ்சம் பத்திரமா சூடாக இருக்கட்டும். ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா. ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா கையெல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன். தண்ணி இதோ இங்கே வச்சுருக்கேன். ஸோ மீன்வயல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா சாப்பாடு போட்டு வந்து கூட சேர்ந்து சாப்பிடுங்க. ஸோ முதல் வாய் சாப்பிட்டுட்டு, ஆஹா பீஸை பாருங்க, சிக்கன் பீஸை பாருங்க, அருமையாக இருக்கா சிக்கன் பீஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கொத்து சும்மா சூடாக. நல்லா இருக்கு. கொஞ்சம் ட்ரை, இன்னும் கொஞ்சம் கிரேவியோடு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி நல்லாவே இருக்குது. கொத்து முட்டையும் போட்டிருக்காங்க, சிக்கனும் போட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் மீன் பீஸை மட்டும் கொஞ்சோண்டு பிச்சு இந்த ஐல மீன் துண்டு கொஞ்சோண்டு எடுத்து காட்டுங்க. ஃபிஷ் சாப்பிடலாம், ரொம்ப நாள் சாப்பிட்டு அதனால ஃபிஷ் ஆர்டர் போட்டேன். இந்த ஐல மீன் பீஸு கொஞ்சோண்டு, சிக்கன் பீஸு கொஞ்சோண்டு, கொத்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்னதாக ஒரு புளி பிடிச்சிட்டு காட்டுங்க. காட்டினீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் நம்ம ஒரு மீன் டிஷ்ஷு, சூப்பராக இருக்குது மீன். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து, இந்த ரெஸ்டாரண்ட் நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடல, இதே மாதிரி இன்னொரு ஈட் வித் மீன் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். அது வீடியோ செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். ஈட் வித் மீ சீரீஸ் வந்து ஒரு 8 வீடியோ போட்டிருக்கு இது வரைக்கும். எல்லா வீடியோஸுமே வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது என் சேனலில், செக் பண்ணி பாருங்கள். ஃபிஷ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நல்லா இருக்குது, பார்க்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கொத்து குவான்டிட்டியும் நல்லா தான் இருக்குது. ஒரு நல்லா கண்டிப்பாக சாப்பிடலாம் ஈஸியாக. பட்ஜெட் இது ரெண்டும் சேர்த்து எனக்கு 400 ஆச்சு. ஸோ அங்கே போய் சாப்பிட்டா இன்னும் அதிகமாக இருக்கும். ஜொமேட்டோவில் ஒன்றும் ஆஃபர்லாம் இருந்ததுனால கொஞ்சம் கம்மியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வாய் சாப்பிட்டுக்கிட்டேன். நான் நேற்று என்ன பண்ணியிருந்தேன், சாப்பிட்லான்னு வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த வீடியோவில் போயிட்டு நான் அந்த இடத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வீடியோலாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் போஸ்ட் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. வேணும் போஸ்ட் போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ஒரு ஃபுட் விளாக் மாதிரி கிடையாது. சாப்பிட போயிட்டு எப்படி இருந்துச்சு சாப்பாடு, சவுத் இந்தியன் ஃபுட் தான், கேரளா ஃபுட்டு, அது நல்லாயிருக்கும். நான் அதை பார்த்து வச்சுருக்கேன், எடுத்து வச்சுட்டேன், ஷூட்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 5 மினிட்ஸ் தான் வரும். அதை நான் போஸ்ட் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். தென் எக்ஸாம் ரிசல்ட்லாம் முடிஞ்சிருச்சு,
ஒரு செமஸ்டர் முடிய போகுது. அடுத்து நான் ஊருக்கு வேற போகிறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். இது மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் வெளியூரெல்லாம் போனதுக்கப்புறம் தான் ஊருக்கு போகிற ஒரு அருமை தெரியுது. ஊரில் இருக்கிறப்ப இந்த ஊரோட அருமை நமக்கு தெரியவே தெரியாது கடைசி வரைக்குமே. இப்போ நான் டெல்லியிலேருந்து திரும்பவும் ஊருக்கு போகிறத பற்றி நினைக்கிறப்ப தான் ஊரில் ஜாலியாக இருக்கணும்ல அப்படி சொல்லி தோணும். ஏன்னா ஒரு வாரம் தான் லீவ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வாரம் லீவுக்கு ஐம் ரியலி எக்ஸைட்டட், ஐம் ரியலி ஹாப்பி டு கோ டு மை ஹோம். ஸோ இது மாதிரி நீங்களும் ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஊர்லேயே இருக்கீங்க அப்படின்னா கூட டோன்ட் டேக் இட் லைட்லி, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயே நிறைய ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். மற்றபடி சூப்பர் டேஸ்டி ஃபுட். அட்லாஸ்ட் சாப்பிட்லாம் முடிச்சிட்டேன். வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபுட்டை பற்றி சொல்லணும்னா ஃபுட்டு கொத்து பரோட்டா டூ குட், உண்மையே சூப்பராக இருந்துச்சு. பட் ஃபிஷ்ஷு வந்து நாட் ரெக்கமெண்டட் பிகாஸ் ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, போக போக அது வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, ரொம்ப கேமியாக இருந்துச்சு. மற்றபடி கொத்து இஸ் டூ குட். கொத்து டூ குட்டாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் அஜினோமோட்டோ போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஐ டோன்ட் நோ, பட் கன்ஃபார்மாக தெரில, பட் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்லாம். மற்றபடி அந்த வீடியோ பற்றி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை எடிட் பண்ணி முழுசாக போஸ்ட் போடுறேன். அதுக்கப்புறம் தட்ஸ் இட். டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு ஈட் வித் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்களோட வெங்கடேஷ். டாட்டா, பாய் பாய்.